கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அமெரிக்காவின் தேசிய உளவு பிரிவு தலைவராக துளசி கபாட் அதிபர் டிரம்பால் அறிவிக்கப்பட்ட போது இந்தியாவில் பெரும் கவனத்தை ஈர்த்தார். காரணம், அமெரிக்க நாடாளுமன்றத்தின் உறுப்பினரான முதல் இந்து அவர்தான். அதிலும் இந்தியர் அல்லாத இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அல்ல என்ற போதிலும் இந்துயிசத்தால் ஈர்க்கப்பட்டு இந்து மதத்தை பின்பற்றி வருபவர். கணவர் உடல் நலமின்றி இருப்பதை காரணம் காட்டி தேசிய உளவுத்துறை தலைவர் பதவியிலிருந்து துளசி கபாட் ராஜினாமா செய்துள்ளார். பதவியேற்ற போது கவனத்தை ஈர்த்தது போலவே தனது பதவிக்காலத்தின் இறுதி நாளிலும் உலகளவில் கவனத்தை ஈர்த்துள்ளார். காரணம், கொரோனா வைரஸை உருவாக்கிய சீனாவின் வூஹான் ஆய்வகத்திற்கு நிதியுதவி அளித்ததே முந்தைய ஜோ பைடன் அரசுதான் என்றும், பைடனின் தலைமை மருத்துவ ஆலோசகராக இருந்த அந்தோனி ஃபாசி தான் இந்த வேலையை செய்தவர் என்றும் ஒரு அணுகுண்டை வீசியுள்ளார். பதவி விலகுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக ஜூன் 12ஆம் தேதி துளசி கபாட் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த ஆவணம் ஒன்றை வெளியிட்டார். 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள 120க்கும் அதிகமான உயிரியல் ஆய்வகங்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் நீண்டகாலமாக நிதியுதவி அளித்து வந்ததற்கான ஆதாரங்களை தேசிய உளவு பிரிவு இயக்குனர் அலுவலகம் கண்டறிந்ததாக துளசி தெரிவித்தார். இந்த ஆய்வகங்களில் சில அபாயகரமான நோய்க்கிருமிகள் தொடர்பான ஆராய்ச்சிகளையும் சில சந்தர்ப்பங்களில் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எனப்படும் மரபணு மாற்றம் செய்து நோய்க்கிருமியின் செயல்பாட்டை மாற்றியமைக்கும் சோதனைகளை நடத்தியதாகவும் துளசி அலுவலகம் குற்றம் சாட்டியது. மேலும் அந்த ஆய்வகங்களின் இருப்பிடங்கள் மற்றும் நிதியுதவி குறித்த தகவல்கள் அமெரிக்க பொதுமக்களிடமிருந்து மறைக்கப்பட்டிருந்ததாகவும் பகீர் கிளப்பினார். உயிரியல் ஆய்வகங்களில் அபாயகரமான நோய்க்கிருமிகள் மீதான ஆராய்ச்சி உலக அளவில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய வெளிப்படையான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இருந்தபோதிலும் அமெரிக்க நிதியுதவி மற்றும் ஆதரவுடன் இயங்கும் உயிரியல் ஆய்வகங்களின் இருப்பு குறித்து அமெரிக்க மக்களிடம் பொய் சொன்னதுடன் உண்மையை வெளிப்படுத்த முயன்றவர்களும் அச்சுறுத்தப்பட்டனர். அரசியல்வாதிகள், டாக்டர் அந்தோனி ஃபாசி போன்ற மருத்துவ வல்லுநர்கள், பைடன் நிர்வாகத்தின் தேசிய பாதுகாப்பு குழுவில் இருந்தவர்கள் தான் இப்படி பொய் சொல்லி உண்மையை வெளிப்படுத்த முயன்றவர்களை அச்சுறுத்தியவர்கள் என்று ஜூன் 12ஆம் தேதி வெளியிடப்பட்ட அறிக்கையில் துளசி கபாட் கூறினார். யார் இந்த டாக்டர் அந்தோனி ஃபாசி? அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் தலைமை மருத்துவ ஆலோசகராக இருந்த ஃபாசி மருத்துவ அறிவியலாளர், நோய் எதிர்ப்பியல் துறை வல்லுநர், மருத்துவத்துறை ஆராய்ச்சிகளுக்காக உலகளவில் அறியப்பட்டவர். இவர் சீனாவின் வூஹானில் உள்ள ஆராய்ச்சி ஆய்வகத்திற்கு நிதியுதவி அளித்தார் என்று அமெரிக்க தேசிய உளவு நிறுவன இயக்குனர் துளசி கபாட் கூறியுள்ளார். இதில் அதிர்ச்சிக்குரிய விஷயம் என்ன இருக்கிறது என்கிறீர்களா? வூஹானில் உள்ள அந்த ஆய்வகம்தான் கோவிட்-19 பெருந்தொற்றை தூண்டிய ஆய்வகம் என்று பரவலாக கூறப்படுவதுதான் அதிர்ச்சிக்கு காரணம். அதுவும் அமெரிக்க தேசிய உளவு நிறுவன இயக்குனர் பதவியிலிருந்து விலகும் நாளில் துளசி கபாட் தெரிவித்ததுதான் பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. பதவியிலிருந்து விலகும் தனது கடைசி நாளில் இதுவரை ரகசியம் காக்கப்பட்ட ஆவணம் என்று கூறி துளசி கபாட் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அமெரிக்காவில் கோவிட் பரவிய போது அது தொடர்பாக பைடன் அரசாங்கத்தின் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று வழிநடத்தியவர் ஃபாசி தான். வூஹான் வைராலஜி நிறுவனத்தில் வௌவால் கொரோனா வைரஸ்கள் மீது அபாயகரமான கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆராய்ச்சிக்கு நிதியளித்தவரும் ஃபாசி தான். அதுவும் அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணத்திலிருந்து மில்லியன் கணக்கான டாலர்களை ஃபாசி வழங்கினார். கொரோனா வைரஸ் வூஹான் ஆய்வகத்தில் இருந்துதான் வெளியுலகிற்கு கசிந்தது என்பது தொடர்பான உண்மை தகவல்களை உளவுத்துறையில் இருந்த அரசியல் சார்பு கொண்ட உயரதிகாரிகளுடன் சேர்ந்து ஃபாசி மறைத்தார். கோவிட்-19 எப்படி பரவியது என்பது குறித்த தகவல்களை உளவுத்துறை திரட்டியது. அது குறித்த உளவுத்துறை உருவாக்கிய மதிப்பீடுகளில் ஃபாசியின் செல்வாக்கு இருந்ததோடு இந்த விவகாரத்தை கையாள்வதில் ஃபாசிக்கு நேரடி பங்கு இருந்தது. இதுவரை ரகசியமாக பாதுகாக்கப்பட்ட ஆவணங்கள் இந்த உண்மைகளை அம்பலப்படுத்துகின்றன. ஆனால் வைரஸ் ஆராய்ச்சி தொடர்பாக உளவுத்துறை அதிகாரிகளுடனான கலந்துரையாடல்கள் குறித்து தனக்கு தெரியாது என்றும் அதில் தான் பங்கேற்கவில்லை என்றும் 2024 அந்தோனி ஃபாசி அமெரிக்க நாடாளுமன்ற குழுவிடம் சத்திய பிரமாணம் செய்துவிட்டு பொய் கூறினார். அதிபர் டிரம்பின் டிரான்ஸ்பரன்சி அஜெண்டா எனப்படும் வெளிப்படைத்தன்மை செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட இரகசிய கோப்புகளை வெளியிடுவது தொடர்பான ஓராண்டு கால ஆய்வின் போது இந்த விவரங்கள் கண்டறியப்பட்டதாக அமெரிக்க உளவு பிரிவு இயக்குனர் அலுவலகம் கூறியது.
ஒவ்வாமை மற்றும் தொற்றுநோய் ஆராய்ச்சிகளுக்கான தேசிய நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அலர்ஜி அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தலைவராக 38 ஆண்டுகளாக இருந்தவர் 85 வயதான அந்தோனி ஃபாசி 2022ஆம் ஆண்டு டிசம்பரில் பதவி விலகினார். பெரிய மருந்து நிறுவனங்களுக்கு தொடர்புள்ள ஆபத்தான கொரோனா வைரஸ் ஆராய்ச்சிக்கும் மற்றும் டிரில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள சர்வப்பொது தடுப்பூசிகளை உருவாக்கும் முயற்சிக்கும் ஃபாசி நிதியளித்தார் என்றும் துளசி கப்பார்ட் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மரபணு மாற்றம் செய்து நோய்க்கிருமியின் செயல்பாட்டை மாற்றி அமைக்கும் செயல்பாட்டின் மூலம் ஆய்வகத்தில் கோவிட்-19க்கு காரணமான கொரோனா வைரஸ் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் கோவிட்-19 தொற்று இயற்கையாக விலங்குகளிடமிருந்து உருவானது என்பதை அங்கீகரிக்குமாறு உளவுத்துறை சமூகத்தை வற்புறுத்திய திரைமறைவு ஆலோசகராக இருந்தவர் ஃபாசி. தனது அபாயகரமான ஆராய்ச்சியை மறைப்பதற்காக தனது கையாட்களாக செயல்படக்கூடிய நிபுணர்களுடன் சேர்ந்து ஃபாசி இந்த வேலையை செய்துள்ளார். நாட்டின் பெருந்தொற்று நிபுணராக மாறி பொய்கள், தவறான தகவல்களை வெளியிட்டதோடு உண்மையை தணிக்கை செய்யும் வேலையையும் பகிரங்கமாக செய்துள்ளார் ஃபாசி என்று துளசி கப்பார்ட் அலுவலக அறிக்கை கூறியுள்ளது. உண்மையை மறைக்க அந்தோனி ஃபாசி பயன்படுத்திய தந்திரங்கள் டீப் ஸ்டேட் தன்மை கொண்டவை என்றும் துளசி கப்பார்ட் கூறினார். டாக்டர் ஃபாசி போன்ற அரசியல் மயமாக்கப்பட்ட சுயநலவாதிகள் தங்களின் சொந்த தவறுகளையும் அதிகார துஷ்பிரயோகங்களையும் மூடி மறைத்து உளவு தகவல்களை திரித்து நாடாளுமன்றத்திடம் பொய் கூறி நாட்டை பாதுகாப்பாக வைத்திருக்க தேவையான முக்கிய உண்மைகளை மறைத்து முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபரின் அதிகாரத்தை குறைத்தனர் என்று துளசி குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். கோவிட் தோற்றம் குறித்த ஃபாசியின் முடிவுகளை கேள்விக்குட்படுத்திய உளவுத்துறை ஆய்வாளர்கள் பழிவாங்கும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டனர், ஓரங்கட்டப்பட்டனர், பணி சார்ந்த பின்னடைவுகளை சந்தித்தனர் என்பதற்கு சாட்சியங்கள் இருப்பதாக அந்த அறிக்கை தெரிவித்தது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அமெரிக்காவின் முன்னணி தொற்றுநோய் நிபுணராக பணியாற்றிய ஃபாசி கோவிட்-19 பெருந்தொற்றை கையாண்ட விதம் குறித்து அமெரிக்க அரசியல் வலதுசாரிகளின் சில பிரிவினரால் நீண்டகாலமாக விமர்சிக்கப்பட்டு வருகிறார். கோவிட்-19 தோற்றம் குறித்த சதி கோட்பாடுகளால் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் அச்சுறுத்தல்கள் இருப்பதாகவும் ஃபாசி கூறியிருந்தார். முன்னாள் அதிபர் ஜோ பைடன் தனது பதவிக்காலம் முடிவடையும் போது அடுத்து வரும் அரசுகளால் தனது விசுவாசிகள் தண்டிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஃபாசி உள்ளிட்டோருக்கு ஜனவரி 2025இல் ப்ரீஎம்ப்டிவ் பேர்டன் எனப்படும் முன் மன்னிப்பு வழங்கினார். கொரோனா பெருந்தொற்று காலத்தையே மறந்துவிட்ட பிறகு இவ்வளவு விரிவான விவரங்கள் தேவையா என்று கூட நீங்கள் சிந்திக்கலாம். சீனாவில் தான் கொரோனா வைரஸ் உருவாக்கப்பட்டது என்று கூறி வந்தார்கள். இப்போது சீனாவில் கொரோனா வைரஸை உருவாக்கிய ஆய்வகத்திற்கே அமெரிக்காவிலிருந்து தான் நிதி சென்றது என்று அமெரிக்காவின் தேசிய உளவு நிறுவன தலைவரே குற்றம் சாட்டுகிறார். பெரு நிறுவனங்கள் லாப வெறிக்காக எப்படி உலக மக்களை பலி கொடுக்கின்றன, டீப் ஸ்டேட் எனப்படும் அரசுக்குள் இருந்து அரசை இயக்கும் ஆளும் வர்க்கம் எத்தகைய நபர்கள் மூலம் இதை செய்கிறது என்பதெல்லாம் துளசி கப்பார்ட் அறிக்கை மூலம் மேலும் ஒரு முறை அம்பலமாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.